அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு காரசாரமான மொறு மொறுன்னு ஒரு வாழைக்காய் ஃப்ரை தான். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு முதல்ல வாழைக்காயை தோல் சீவி வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணியில் போட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வாழைக்காய் கருக்காது. பாருங்கள், வாழைக்காவை இந்த மாதிரி ஒரு திக் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை நான் குறுக்க திரும்ப கட் பண்ணிடுறேன். 2 பீஸா இந்த மாதிரி பீஸா கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. பஜ்ஜிக்கு போடுற மாதிரி மெல்லிஸாக இருந்துடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். சைஸை பார்த்துக்கிட்டிங்களா? இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளெயினான வாட்டரில் கட் பண்ணிங்கன்னா வாழைக்காய் கருத்துரும். தண்ணியில் உப்பு போட்டு நறுக்கி வச்சா தான் வாழைக்காய் கருக்காது. இப்போ நான் எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், அது எவ்வளோ கருக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ரவை, 3மே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. இதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக பெருங்காயம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்க்குறேன். சோம்பு ரொம்ப ஃபைனாக நுணுக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக நுணுக்கி சேருங்க. அப்போ தான் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை நான் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். ஏன்னா பிளேட்டில் இருந்தால் தான் ஈஸியாக வாழைக்காயில் தொட வரும். இப்போ நம்ம தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நேராக நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து மசாலாவில் தொட்டோம்னா ரொம்ப சொதன்னு இருக்கும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த வாழைக்காய் பீஸை எடுத்து இந்த மசாலாவில் போட்டு அப்படி டைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி மறுபடிக்கும் அதுக்கு மேலே அந்த மசாலாவை கொஞ்சம் தூவி டைட்டாக ஒரு அழுத்துனீங்கன்னா அதுக்கு தேவையான மசாலா அதுலேயே ஒட்டிக்கும். பாருங்களேன், அவ்வளோதான். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான மசாலா அதுலேயே ஒட்டிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். வாழைக்காயை எடுத்து போட்டு டைட்டாக இந்த பக்கம் ஒரு ப்ரெஸ், இந்த பக்கம் ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். சூப்பராக அதுக்கு தேவையான மசாலா ஒட்டிடும். இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் நீங்கள் மசாலாவில் பிரட்டி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், எல்லா வாழைக்காயும் நான் பிரட்டி வச்சிட்டேன். பார்த்தீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ண போகிறேன். இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும், டீப் ஃப்ரை தேவையில்லை. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே வாழைக்காய் பீசஸ் எடுத்து அடுக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக நான் மசாலா வச்சு பிரட்டின உடனே பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் செய்யும் போது மசாலா போட்டு பிரட்டிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா அந்த மசாலா நல்லா அந்த வாழைக்காயில் ஒட்டிக்கும். கொஞ்சம் கூட அந்த ரவையோ மசாலாவோ கலராது. இப்போ நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இமீடியட்டாக நான் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வருது. ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து பொரித்தேன். அந்த மீதி வாழைக்காலாம் அவ்வளோ திக்காக மசாலா கோட்டாயிருந்துச்சு.
எண்ணெய் பத்தலை, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்ல ஒரு சாஃப்டாக கிட்டத்தட்ட மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மீனோட ஃப்ளஷ் எப்படி உள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒயிட் கலரில் உள்ள சாஃப்டான ஃப்ளஷ் இருக்கும். இன்றைக்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ 2 பக்கமுமே நல்லா கிறிஸ்பியாக கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்க. பார்த்தீங்களா, நான் எப்படி ஒரு மொறுமொறுன்னு சூப்பராக, பார்க்கவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.